உனக்கு எப்போ மிகப்பெரிய பிரச்சனை வருதோ அப்ப நீ இதை பயன்படுத்திக்கோ. இதால உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று சொன்னார். அதை நினைத்து பார்த்தவன், நாம ஏன் சுரபியோட பிரச்சனையை தீர்க்க இதை பயன்படுத்தக்கூடாது? பாவம் அவ, நிச்சயம் நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம் என்று நினைத்தவன் சந்தோஷமாக தூங்கச் சென்றான். மறுநாள் விடிந்ததும் எழுந்து குளித்து முடித்த விக்ரம் தன்னுடைய ஜூஸ் கடைக்கு கிளம்பினான். ஜூஸ் கடைக்கு செல்லும் வழியில் முதல் நாள் அவனை தடுத்து நிறுத்திய அதே இடத்தில் அவன் தாத்தாவின் ஆட்கள் மீண்டும் அவனை தடுத்து நிறுத்தினார்கள். வந்துட்டானுங்கயா, திரும்பி வந்துட்டானுங்க என்று முணுமுணுத்த விக்ரம் தனக்கு முன்பிருந்த கருப்பு ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்த்தான். அப்போது காரில் இருந்து ஒரு நடுத்தர வயது மனிதர் இறங்கினார். வெளிர் நீல நிற சூட் அணிந்திருந்தவர் பார்ப்பதற்கு புத்திசாலியாக தெரிந்தார். அவருடைய கம்பீரமான குரல் அனைவரையும் ஈர்க்க வல்லது. விக்ரம் பார்ப்பதற்கு அவரை போலவே இருந்தான். அவர் வேறு யாரும் அல்ல, விக்ரமின் தந்தை சம்பத். விக்ரமின் அருகே வந்த சம்பத், உனக்கு என்ன பார்க்க பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உன் தாத்தாக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் என்றார். அவரை பார்த்தபடி தன் தாடையை தடவிய விக்ரம், அப்படியா? ஆனா நம்புற மாதிரியே இல்லையே. உங்களுக்கு தான் பொண்டாட்டி புள்ள அப்பான்னு எந்த சென்டிமெண்ட் இல்லையே. பணம் அதிகாரம் இதெல்லாம் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்ப என்ன புதுசா பையன் மேல பாசம் இருக்கிற அப்பா மாதிரி பேசுறீங்க என்றான். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான்? பயங்கர புத்திசாலியா இருப்பான் போலியே. இவன் எவ்வளவு புத்திசாலியா வேணா இருக்கட்டும், ஆனா இவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் என்று சம்பத் உள்ளுக்குள் நினைத்தார். எனவே தனது உள்நோக்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், ப்ளீஸ் விக்ரம், நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளு. இது கூட நான் எனக்காக கேட்கல, உன் தாத்தாக்காக தான் கேட்கிறேன் என்றார். என்ன இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பலமா இருக்கு. சரி, இந்த ஆள் என்னதான் சொல்றான்னு கேட்போமே, நமக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் என்று நினைத்த விக்ரம், சரி, ஆனா 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம், ஓகேவா என்றான். சரியாக 5 நிமிடம் கழித்து சம்பத்தும் விக்ரமும் அவன் ஜூஸ் கடையில் அமர்ந்திருந்தனர். நாற்காலியில் நன்றாக சாய்ந்து அமர்ந்த விக்ரம் தன் கைகள் இரண்டையும் பின்னால் போட்டபடி கால்களை நீட்டி அமர்ந்தவன், இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்க என்றான். விக்ரம், உனக்கு என் மேல எவ்வளவு கோபம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயம் உனக்கு உன் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உன் தாத்தா கடந்த 2 வருஷமா ரொம்ப முடியாம இருக்காரு. அவரு உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் உன்னை தன்னோட சொத்துக்கு வாரிசாக்கணும்னு நினைக்கிறாரு. உன் அத்தை 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு பொண்ணுங்க தான் இருக்காங்க. அதனால நம்ம மொத்த குடும்பத்துக்கும் ஒரே ஒரு வாரிசு நீ தான். அதனால ப்ளீஸ் உன் தாத்தா ஆசைப்படி நீ திரும்பி வரணும் என்று சம்பத் சொன்னார். நீ தான் ஒரே ஒரு வாரிசு என்று தனக்குத்தானே முணுமுணுத்த விக்ரம் வாய்விட்டு சிரித்தான். பின்னர் தன் அப்பாவின் முகத்தை உற்று பார்த்த அவன், இப்ப கூட நீங்க என் மேல இருக்கிற பாசத்துல வரல இல்லையா? உங்களோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு வாரிசு வேணும்னு தான் என்னை தேடி வந்திருக்கீங்க, அப்படித்தானே என்று கேட்டான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை விக்ரம் என்று சம்பத் தடுமாற்றத்துடன் சொன்னார். உங்க தடுமாற்றத்திலேயே அதுதான் உண்மைன்னு நல்லா தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு பையன் இருந்தா இந்த விக்ரம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்க மாட்டல. ஐயோ விக்ரம், நீ இப்ப எதுக்கு பழச பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அதனால எந்த யூஸும் இல்ல. இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு நிறைய சொத்து இருக்கு, நமக்குன்னு நிறைய பிசினஸ் இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு சரியான வாரிசு இல்லைன்னா சொத்து எல்லாம் வேற யாருக்காவது போயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்று சம்பத் சொன்னார். அப்படியா? போகட்டும், அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க என்று விக்ரம் கிண்டலாக கேட்டான். ப்ளீஸ் விக்ரம், சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய அத்தைங்க 2 பேரும் சொத்தெல்லாம் தங்களுக்கு தான் வரணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு அக்கா தான், அவங்களுக்கு அதை கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்க 2 பேருமே ஊதாரிங்க. இதெல்லாம் உன் தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. இந்த சொத்து அவங்க கைக்கு போனா எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. நீ அதை தான் விரும்புறியா என்று சம்பத் கேட்டார். சரி, அவங்க தான் ஊதாரிங்க, நீங்க இல்லையா? உங்களுக்கு தான் இந்த பணம் பதவி அதிகாரம்னா ரொம்ப பிடிக்குமே. பேசாம நீங்களே வாரிசு ஆயிடுங்க, ப்ராப்ளம் சால்வ். எதுக்காக இப்படி ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க? விக்ரம் சொன்னதை கேட்ட சம்பத், எனக்கு மட்டும் வயசாகலையா விக்ரம்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்னால எல்லா கம்பெனியும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு? நீ தாண்டா என்னுடைய ஒரே வாரிசு, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்று உணர்ச்சி பூர்வமாக சொன்னார். யாரு நீ? பையன் மேல உள்ள பாசத்துல இதெல்லாம் சொல்றேன்னு நான் நம்பணுமா என்று விக்ரம் நினைத்தான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. நீ ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கு வாரிசு விக்ரம். நீ எதுக்கு வீட்டோட மாப்பிள்ளையோ புருஷோத்தமன் குடும்பத்துல அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு வாழணும்? நேத்து நைட்டு பார்ட்டியில நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். உன் மேல தப்பில்லாத போது நீ எதுக்கு அவமானப்படணும்? அந்த ராகுலோடைய குடும்பமும் சங்கரோடைய குடும்பமும் உன் கால் தூசிக்கு பெறுவாங்களா? ஆனா அவங்க எல்லாம் உன்னை அவமானப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுதான். நாம இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் நமக்கு மரியாதை கிடைக்கும் விக்ரம் என்று சம்பத் சொன்னார். சம்பத் தன்னை எமோஷனலாக அட்டாக் செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்ட விக்ரம், சரி புரிஞ்சிடுச்சு,
சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா கிளம்புங்க என்றான். அவர் சொன்னதை கேட்ட சம்பத்திற்கு கோபம் வந்தது. விக்ரம், உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ சின்ன பையன். நீ இன்னும் ரொம்ப நாள் வாழணும். தேவையில்லாத கோபத்தால இந்த அந்தஸ்தையும் பணத்தையும் இழந்துடாத. இது இப்போ உன் கையை விட்டு போச்சுன்னா எப்பவுமே உனக்கு கிடைக்காது. இங்க பாரு, நீ என் மேல கோவமா இருக்க, என்ன வெறுக்கிற. என்ன உன் அப்பாவாவே கூட நினைக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ ஆதித்யா குடும்பத்துக்கு திரும்ப வரணும். அந்த குடும்பத்தோட வாரிசாகணும். இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. நீ இப்ப எடுக்கிற முடிவால ஓவர் நைட்ல நீ கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனா நீ ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறன்னு எனக்கு தெரியல என்று சம்பத் கத்தினார். எதுக்காக இப்ப இப்படி கத்துறீங்க? எப்பா, காது ஜவ்வு கிழிஞ்சிருச்சு என்று சொன்னபடி தன் சுண்டு விரலால் காதை குடைந்த விக்ரம் பின்னர், பாருங்க, எனக்கு உங்களோட சொத்து பணம் எதுவுமே தேவையில்ல. ஒருவேளை உங்க சொத்து தான் பெருசுன்னு நான் நினைச்சிருந்தா நீங்க என் அம்மாவை விவாகரத்து பண்ண அன்னைக்கே உங்க சொத்துல பாதிய ஜீவானம்சமா கேட்டு வாங்கியிருப்போம். அதெல்லாம் தேவையில்லைன்னு தானே நானும் எங்க அம்மாவும் உங்களை விட்டுட்டு ஒதுங்கி வந்தோம். இப்ப மட்டும் நான் அதுக்கு ஆசைப்படுவேனா என்ன? என்கிட்ட இருக்கிறதே எனக்கு போதும். நீங்க இப்ப கிளம்புங்க என்றான். விக்ரம், அன்னைக்கு நான் உனக்கும் உன் அம்மாவுக்கும் பண்ணது அநியாயமா தெரியலாம். ஆனா அந்த நேரத்துல என்னுடைய சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பாங்க. தன்னோட கையில இருக்கிற அதிகாரத்தை யாரும் எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்துல மதிப்பு கிடைக்கும் விக்ரம். இப்போ நீ அந்த அதிகாரத்தை உன் கையில் எடுத்துக்க வேண்டிய நேரம் என்று சம்பத் சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட விக்ரமிற்கு கோபம் வந்தது. இத்தனை வருடங்கள் ஆகியும் அவர் தான் செய்த தவறை உணராமல் தான் செய்தது சரி என்று வாதாடுகிறார். இனி அவரிடம் பேச ஒன்றுமில்லை என்று நினைத்த விக்ரம் தன் இருக்கையிலிருந்து எழுந்தவன், இங்க பாருங்க, என் தாத்தாக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதுனால நான் அவரை பார்க்கறதுக்கு வரேன். ஆனா அதனால எல்லாம் அந்த வீட்டுக்கே நான் வந்துடுவேன். உங்க சொத்துக்கு வாரிசு ஆகிடுவேன்னு கனவு கூட காணாதீங்க. ஒருவேளை உங்க பையன் தான் நீங்க வாரிசாகணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா தரேன் என்ற விக்ரம் பின்னர் தன் அப்பாவை தலை முதல் கால் வரை பார்த்துவிட்டு, நீங்க இப்பவும் பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. ஸோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பையனை பெற்றுக்கோங்க. அடுத்த 20 வருஷம் கழிச்சு அவன் சொத்துக்கு வாரிசாகிடுவான் என்றான். அவன் சொன்னதை கேட்டு பல்லை கடித்த சம்பத், திமிரு திமிரு, அப்படியே அம்மா மாதிரி உடம்பெல்லாம் திமிரு என்று முணுமுணுத்தவர், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஃபைனல் டிசிஷன் உன்னோட இதுதான். ஆனா நீ மாறுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு விக்ரம் என்று சொன்னவர் அதற்கு மேல் அங்கு இருக்க விருப்பம் இல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டார். விக்ரமும் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அந்த கம்பெனிக்கு உரிமையாளரான கிருஷ்ணா குடும்பம் இந்தியாவில் பணக்கார குடும்பம்.
விக்ரம், சன் ஆஃப் சரண்யா என்று சொன்ன விக்ரம் அவரை பார்த்து கூலாக சிரித்தான். அடுத்த கணம் லாயர் ஜார்ஜ் விக்ரமை தாக்கத் தொடங்கினார். அவர் இப்படி செய்வார் என்று விக்ரம் எதிர்பார்க்கவில்லை. விக்ரமின் ஒரு பார்வையில் அவர் களரியில் வல்லவர் என்று அறிந்து கொண்டான். ஜார்ஜுக்கு மனதில் பெண்டன்ட் குறித்து சந்தேகம் இருந்தது. ஒருவேளை விக்ரமுக்கு பெண்டன்ட் தற்செயலாக கிடைத்திருக்கலாம் என்று நீங்க அதை மட்டும் பண்ணா போதும் என்றான். அவர் சொன்னதை கேட்டு ஜார்ஜ் ஆச்சரியமடைந்தார். என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க, உங்களுக்காக நாங்க எதையும் என்று அஜய் சொன்னான். ஒண்ணுமில்ல, இமயமலை இருக்க இடம் எனக்கு பிடிக்கல, அதை இடமாத்தி வைக்கணும், நாளைக்கே அதை இடமாத்திறீங்களா என்று தீவிரமான குரலில் விக்ரம் கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட அஜய், ஜார்ஜ் இருவரும் திகைத்தனர். அவர்களின் திகைப்பை பார்த்து வாய்விட்டு சிரித்த விக்ரம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்றவன் பின்னர், உங்களுக்கு புருஷோத்தமன் ஃபேமிலி பிஸ்னஸ் பற்றி தெரியும் இல்லையா என்று விக்ரம் கேட்டான். தெரியும், ஆனால் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் இப்போ நெருக்கடியான நிலையில் இருக்கு இல்லையா என்று அஜய் யோசனையுடன் சொன்னான். விக்ரம் மேலும் அவனிடம் பேச முற்பட்ட போது அவனது ஃபோன் ஒலித்தது. உடனே அவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஃபோனை எடுத்து பார்த்தான். அவனது மாமியார் ரேணுகா தான் ஃபோன் செய்தார். இந்த அம்மா எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுது? ஒருவேளை ஃபோன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.